ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சமாதி திருநாளாகிய இன்று அவரின் யோக குறிப்புகளை பற்றிய சிலவற்றை அறிந்து கொள்வோம். தனி மனிதனை பிரபஞ்ச முழுமையின் ஒத்திசைவுடன் ஒன்றிடச் செய்வதே நம் குறிக்கோள். ஆனால் இதை சாதிக்க நம் ஜீவிய நிலை பல படிகளை கடந்து உயர வேண்டும். மரணத்தை அமரத்துவ வாழ்வில் ஏற்படும் ஒரு மாற்றமாக, வேதனையை ஆனந்தக் கடலின் ஒரு கட்டுமீறிய பின்வாங்கிச் செல்லும் அலையாகவும் உணரும் உயர்ந்த ஜீவிய நிலைகளே நாம் அடைய வேண்டியவை. முயன்று இந்நிலைகளை அடைவதே பூரணத்துவம் நோக்கி முன்னேற விழையும் மனிதர்களின் இலக்காகிறது. ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரின் கருத்துக்களை எளிய முறையில் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுமாறு நாம் தொகுத்து கொள்ளலாம். அகந்தியின் பிடியில் இருக்கும் வரையில் நான் என்ற மையப்புள்ளியைச் சுற்றியே நம் வாழ்வு சுழல்கிறது. இறைமையின் ஆனந்தத்தை இழந்து துன்பத்தை பரிசாக பெறுகிறது. இழந்த தெய்வீக ஆனந்தத்தை மீட்டெடுக்க அகந்தியை விட்டு விலகி அருளை ஏற்க நம் ஜீவன் ஏற்ற திறப்புடன் எவ்வித தடையுமின்றி இருக்க வேண்டும். அப்பொழுது வெவ்வேறு உயர்நிலைகளின் ஜீவனின் திருவுரு மாற்றம் நிகழும். அருளை மையமாக கொண்டு வாழ்வு சுழலத் தொடங்கும். அகந்தை நீங்கிய ஜீவனுள் செயல்பட அருள் முன்வர வேண்டுமெனில் நமக்கு முழு நம்பிக்கையுடன் நம்மை பூரணமாக பேரருளுக்கு ஒப்படைக்கும் சமர்ப்பண உணர்வு வரவேண்டும். இறுதியாக அகந்தை நீக்கம் அருள் சமர்ப்பணம் பற்றிய சில முக்கிய தத்துவங்களை உள்ளடக்கும் 10 யோக குறட்பாக்கள் இங்கே தரப்படுகின்றன. எண்ணி அகந்தை விலகிடல் ஒன்றினையே அன்னை தம் கடமையாகக் கொள். தான் என்று சுட்டுப்பொருள் தன் அகத்தை என்று உணர்வான் வான் இறைமை காண்பன் தன்னுள். இருளாம் அகந்தைக்கு இடமில்லை தெய்வ அருள் காட்டும் நந்தம் வழி. இறை நோக்கி நெஞ்சில் திரி ஏற்றின் எழும் நிறையொளியாய் அன்னை அருள். துய்ய உலகையும் தோற்றமெல்லாம் மாற்றமுறும் உயர்வளிக்கும் அன்னை அருள். செருக்கு விலகி சிரம் தாழ்த்தி வாயில் திறப்பதுவும் அன்னை அருள். மனித முயற்சியற்ற மண்ணிறைமை தோன்றும் இனிமை சரணாகதி. சரணத்தில் ஜீவன் முழுமையுறும் அக்கணமே நிர்மலஞ்சேர் நெஞ்ச நினைப்பு. அர்ப்பணிப்பை ஆனந்தமாயுணரும் ஜீவனதில் நிற்றல் சரணாகதி. தானொழிந்த அஞ்ஞானம் நீங்கி பரமனெழும் மேன்மை சரணாகதி. இன்றைய நாளில் இதை நாம் நினைவில் கொண்டு வாழத் தொடங்குவோம்.